சண்முகம் பரணி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகமும் பரணி முத்துப்பாண்டி எல்லாருமே பார்த்தோம்னா சோமுவோட வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே அவங்க கதவு தட்டும். சோமு வந்து கதவு திறக்கிறாங்க. திறந்ததுமே முத்துப்பாண்டியை பார்த்ததுமே அவங்க பயம் கொடுத்து அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. உடனே அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே துரத்தி போகவும் சோமு பார்த்தோம்னா அங்கேருந்து இவங்ககிட்ட தப்பிச்சு எப்படியாவது போயிடுன்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஓடிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் வந்து விடாமல் அவங்கள வந்து பிடிச்சிருந்தாங்க முத்துப்பாண்டி. பிடிச்சதுமே சண்முகம் பார்த்தோம்னா பலார்னு வந்து அரைகிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த மாதிரிக்கு செஞ்சுருப்ப அப்படின்னு சொல்லும் போது உடனே சோமு சொல்கிறாங்க, நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படிங்கிறாங்க. அப்போ முத்துப்பாண்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க, எந்த தப்புமே பண்ணலைன்னா எதுக்காக எங்களை பார்த்ததுமே நீ ஓடுன? அப்போ தப்பு பண்ணியிருக்கனால தானே நீ எங்களை பார்த்ததுமே ஓடி இருக்கிற அப்படிங்கவும் இங்கே பார்த்தோம்னா கனியை தான் காட்டுறாங்க. அப்போ கனிக்கு வந்து அலங்காரம்லாம் பண்ணி அவங்க வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வராங்க. அப்போ கனி வந்து என்னை தயவு செய்து விட்டுரு, என்ன இந்த மாதிரினா செஞ்சுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா கண்ணிக்கிட்ட வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு உனக்கும் என் புருஷனுக்கும் இன்னைக்கு கல்யாணம் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே கனி அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் தேவலாம் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்காதீங்க, தயவு செய்து என்னை விட்டுருங்க. எங்கள் குடும்பத்துக்கும் என் அண்ணனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், அவங்க எல்லாரையும் தொலைச்சி கட்டிடுவார் அப்படிங்கும் போது என்னடி நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், சும்மா எப்போ பார்த்தாலும் உங்கள் அண்ணன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் கழுத்தில் தாலி ஏறிடும், அதுக்கப்புறம் அந்த அண்ணன் வந்து என்ன தான் பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கும் போது அப்போ கனி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க உங்களுக்கு எங்கள் அண்ணனை பற்றி தெரியாது, அப்படி இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரிக்கு நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க, நீங்கள் பெரிய தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கும்போது எங்கள் பாரடி உங்கள் அண்ணன் இல்லை யார் வந்தாலும் சரி தான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கு மரியாதையை வா அப்படின்னு சொல்லிட்டு கனியை இழுத்துட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து அங்கே அந்த சாமியாரை தான் காட்டுறாங்க. அந்த சாமியார் வந்து கனிக்கும் அந்த அமைச்சருக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடுமே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அமைச்சர் வந்து மாப்பிள்ளை கணக்கு அவர் பட்டு விஷ சட்டையெல்லாம் உடுத்துட்டு வரவும் உடனே வந்து அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறீங்க அப்படிங்கும் போது உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே வராரு. உடனே வந்து அவர் சொல்கிறாரு, பாரு இந்த மாதிரிக்கு ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும், புருஷன் எனக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எதுக்காக ஆசைப்படுறேன், நீங்கள் மேலும் வேறு பதவிக்கு போகணும், நீங்கள் வந்து கூடுதலாக வந்து இன்னும் சம்பாதிக்கணும், அதுக்காக தானே இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது எங்கள் பாரு உன்ன மாதிரிக்கு ஒரு ஒய்ஃபு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்கவும் சரி வாங்க சீக்கிரம் வந்து நடக்கிற விஷயம்லாம் நடக்கட்டும், நல்ல நேரம் முடிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு வரவும் அடுத்தது பார்த்தோம்னா கனியை அழைச்சி கொண்டு உட்கார வைக்கிறாங்க. கனி வந்து கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா சண்முகம் அந்த ஆட்டோக்காரர் போட்டு அடித்து வெளுத்து வாங்குறாங்க. ஒழுங்கு மரியாதையை என் தங்கச்சி இருக்கிற இடத்த சொல்லிடு, எதுக்காக நீ அழைச்சிட்டு போயிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் முத்துப்பாண்டி பரணி இவங்க எல்லாருமே வந்து அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கவும் அப்போ அவர் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரிக்கு உங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்குது அப்படிங்க போகிறாங்க. இது கிட்டதுமே வந்து அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னடா சொல்லிட்டு இருக்கிற, என் தங்கச்சிக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் அவருக்கும் உங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ அண்ணா நீ உடனே வான நம்ம அங்கே போய் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா ரத்னாவும் கதிரை அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ நம்ம தங்கச்சியை காப்பாற்றணும்னு அப்படின்னு சொல்லும் போது உடனே பரணி வந்து சொல்கிறாங்க, உன்னை பாரு நான் விட மாட்டேன், உன்னை வந்து வச்சுக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க முத்துப்பாண்டி வந்து கான்ஸ்டபிள்கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க, இவனை அழைச்சிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே இங்கே பார்க்கும்போது வந்து அவங்க முத்துப்பாண்டி எல்லாருமே வந்து சண்முகம் எல்லாருமே வந்து கனியை காப்பாற்றுறதுக்காக அவங்க ஓடி வராங்க. அப்போ கனிக்கும் அந்த அமைச்சரையும் உட்கார வைக்கவும் அப்போ வந்து அந்த சாமியார் வந்து சொல்கிறாங்க, இந்த பொண்ணு கழுத்தில் மட்டும் நீங்கள் தாலி கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ராஜ யோகம் தான் பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா வந்து அந்த அமைச்சர் கையில் தாலி எடுத்து கொடுக்கும்போது அவரும் வந்து கனி கழுத்தில் கெட்டுறதுக்காக வராங்க. அப்போ கனி வந்து எந்திரிச்சு ஓடுறதுக்காக இருக்கும்போது கனியை வந்து அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கவும் அப்புறம் தாலி கட்டுறதுக்காக வரும்போது கரெக்டாக சண்முகம் வந்து அவரை போட்டு ஒரு மிதிக்கிறாங்க. அப்படியே போய் கீழே போய் விழவும் அப்போ வந்து கனி வந்து அண்ணான்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து சண்முகத்தை கெட்டி பிடிச்சி அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. நீ அழாத கண்ணி, அதான் அந்த அண்ணன் வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா முத்துப்பாண்டி அவங்க கூட கான்ஸ்டபிள் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. எல்லாரையும் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ சண்முகம் வந்து அவரெல்லாம் போட்டு அடிடுன்னு அடிக்கிறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக வந்திருப்ப அப்படின்னு சொல்லவும் பரணி வந்து அந்த அமைச்சரோட ஒய்ஃப் போட்டு அடிக்கிறாங்க, நீலாம் ஒரு பொம்பளை அடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அடிக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா இவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ கனி அழுதுகிட்டு இருக்கும்போது வாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. கனியை பார்த்ததுமே பாண்டியம்மாள் அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ இந்த கனி எப்படி வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தானே தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது அப்போ வைகுண்டம் வந்து இசைக்கு எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னடா ஆச்சு என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி
வரைக்கும் நடந்து போச்சுது. அந்த ஆள் வந்து நம்ம கனிக்கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக இருந்தான், நல்ல வேளை நம்ம கரெக்டான இடத்துக்கு போயிட்டோம் அப்படிங்கவும் இது கிட்டதுமே வைகுண்டமும் இசைக்கும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்ன கனி உனக்கு அந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை அப்படிங்கும்போது அப்போ கனி சொல்கிறாங்க, ஆமாம் அவர் வந்து பொய் சொல்லி என்னை ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு போனார், நானும் அண்ணனு கூட ஊட்டிக்கு போகணுன்னு சொல்லிட்டு கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ சண்முகம் சொல்கிறாங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், கனியை மட்டும் நான் என் கூட அழைச்சிட்டு போயிருந்தோம்னா இந்த மாதிரிக்கெல்லாம் தப்பு நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ கனி வந்து சொல்கிறாங்க, அண்ணா இங்கே பாரு ராத்திரி போல் அம்மா வந்து கனவுல வந்தாங்க எனக்கு, அப்போ வந்து அவங்க வந்து அண்ணன் கூடயே நீ போயிரு நீங்கள் இருக்காதுன்னு என்கிட்ட சொன்னாங்க, அதை நான் இவங்ககிட்ட எல்லாம் சொன்னேன், ஆனால் இவங்க எல்லாரும் வந்து சிரிச்சுக்கிட்டு நான் வந்து பொய் சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கவும் இப்போ எல்லாருமே கண்கலைங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. கனி எங்களை மன்னிச்சிருக்க, நீ உண்மையை தான் சொல்லியிருக்கிற, அம்மா வந்து இந்த மாதிரிக்கு தப்பு நடக்க போகிறதை முன்கூட்டியே சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் நீ ஊட்டிக்கு போகணுன்னு சொல்லி ஆசையில் இப்படிலாம் பொய் சொல்கிறியன்னு சொல்லிட்டு நாங்களும் நினச்சிட்டோம், நீ சத்தியம் கூட பண்ணுன, ஆனாலும் ஒன்று நாங்கள் நம்பாமல் இருந்துட்டோம், எங்களை மன்னிச்சிருக்க, நீ உனக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமைக்கு நாங்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரத்னா இசைக்கு வீரான் எல்லாருமே வந்து கண்கலங்கி அழுதுட்டு இருக்கும்போது உடனே வந்து சண்முகம் சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு அம்மா முன்கூட்டியே எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் நம்மளுக்கு தான் தெரியாமல் போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணி படத்துக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு அவங்க கனியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ கனி வந்து அவங்க அம்மா நினச்சி அழுதுட்டு இருக்கோம். இப்போ சண்முகம் வந்து சொல்கிறாங்க, அம்மா உன் பொண்ணை நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டோம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து வைகுண்டம் வந்து கதறி அழுதுட்டு இருக்கிறாங்க. ஐயோ என் பொண்ணை என்னென்னமோ பண்ணியிருப்பானுங்கள, நல்ல வேளை சண்முகம் நீ வந்து காப்பாற்றிட்டு அப்படிங்கும்போது ஆனால் இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பாண்டியம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்குது?